ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர் வடவள்ளியில் இருக்கிற 3 BHA இண்டிவிஜுவல் ஹவுஸ் பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியாங்க, 20க்கு 16. நான் இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காண்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்கிங் பார்த்திங்க அப்படின்னாவே தெரியும் எவ்வளோ சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூம். ஹால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 16க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்ச் விண்டோஸோடு கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே பண்ணியிருக்கிற இந்த ஃபால் சீலிங் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்விசிபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு அந்த மாதிரி ஒரு டிசைனில் லைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குங்க. அதே மாதிரி ஷோ பீசஸ்லாம் வச்சுக்கிறதுக்கான அந்த ஒரு ரேக்காகவும் ஒரு சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் ரொம்ப நீட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வெளிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஸோ செம்ம சூப்பராக இருக்குது இந்த லிவிங் ரூம். இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, செக் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க. அதாவது டைனிங் அண்ட் கிச்சன் ரெண்டும் ஒன்று சேர்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கும் பின்னாடி போகிறதுக்கான இந்த ஒரு வேவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெளியில இருந்தும் கிச்சன் வழியாக இப்படி உள்ளே வந்துக்கலாம், கிச்சன்லேருந்தும் வெளியே போய்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கிச்சன் பார்த்திங்கனாவே தெரியும், ஹால்லேருந்து அப்படியே விசிபிளாக வந்து தெரியும். கிச்சனும் தெரியும், அதே மாதிரி டைனிங் கம் கிச்சன் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 10க்கு 20 சைஸில் மாடுலர் கிச்சனுங்க. அதே மாதிரி ரேக்ஸ் எல்லாமே ரொம்ப கசகசன்ட்டு கொடுக்காம எது தேவையோ அது மட்டும் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னாவே தெரியும். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் இந்த மாதிரி லைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. ஒரு சில இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹால் பெட்ரூம் அந்த மாதிரி மட்டும்தான் நமக்கு இந்த ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. லைட் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் அதிகமாக கொடுப்பாங்க. பட் கிச்சனில் அதிக ஃபோக்கஸ் வந்து நமக்கு இந்த மாடுலருக்கு தான் போகும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலெல்லாம் வந்து ரூஃப்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பூஜா யூனிட் பக்கத்துலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு கிச்சனுக்கும் கீழே இருக்கிற ஒரு பெட்ரூமுக்கும் சென்டரில் ஒரு ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பூஜா யூனிட்ங்க. ஸோ பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்குது. லைட் எஃபெக்ட்ஸ் தான் எல்லாத்துலேயுமே. லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அழகாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது, க்ரியேட்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம்ங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம் இந்த வீட்டில். கீழே வந்து ஒரு பெட்ரூம், மேலே வந்து 2 பெட்ரூம். அந்த மாதிரி 16க்கு 10 சைஸில் தான் 3 பெட்ரூமே. 3மே வித் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. வார்ட்ரூப் கவர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, லாஃப்ட் கவர் ஆகியிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிவி யூனிட் கூட இருக்குது. ஸோ எல்லாமே காம்பேக்டாகவும் இருக்குது வீடு. அதாவது ஒர்க் எல்லாமே அந்தளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்பேசியஸாக இருக்குதுன்னு சொல்ல வரேன். ஒர்க் எல்லாமே காம்பேக்ட் மீன்ஸ் கம்மியாக பண்ணாமல் அதிகமாக பண்ணாமல் எது தேவையோ அது மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் பார்த்துடலாம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் அழகாக பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து மேலே நின்று இப்படி பார்க்கும்போது நமக்கு கிச்சன் தெரியும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வந்து சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா க்ரில் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் கிளாஸ் வச்சு கவர் பண்ணியிருக்கனால பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 16க்கு 16 சைஸில் ஃப்ரெஞ்ச் விண்டோஸ். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவி யூனிட், அதே மாதிரி ஃபால் சீலிங் ஒர்க் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு ஓப்பன் பால்கனி பயங்கரமாக இருக்கும். அது மேலே 2 பெட்ரூம், 16க்கு 10 சைஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம். இது ஒரு பெட்ரூம்ங்க. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வார்ட்ரூப் கவர் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் இருக்குது. அதே மாதிரி வாஷ்ரூமும் கொடுத்துருக்காங்க. சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் கூட கொடுத்துருக்காங்க. செப்ரேட்டாக ஒரு ரூம் மாதிரியே நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் இருக்குது, அதாவது வெளியில் வார்ட்ரூப் பக்கத்துலேயும் இருக்குது, அதே மாதிரி செப்ரேட்டாகவும் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற வாஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சேம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 16க்கு 10 சைஸில் தான் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபால் சீலிங், ஒரு உடன் ஃபால் சீலிங் மாதிரி லைட்டாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. ஸோ மேலே அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 பெட்ரூம் வித் ஒரு ஹால் அண்ட் ஒரு ஓப்பன் பால்கனி அந்த மாதிரி ஒன்று செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனே இடத்துல அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பால்கனி, ஒரு நல்ல ஒரு வியூவோடு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் கிச்சன் அண்ட் ஹால் அண்ட் ஒரு பெட்ரூம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.